மாலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதாமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தேயும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகரோலானே. ஒரு சமயம் மேதாவி முனிவர் மகாலட்சுமியை தனது மகளாகவும் அவரை மகாவிஷ்ணுவுக்கு மனம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணி தவமிருந்தார். அவரது மடியில் சாரங்கபாணி விக்கிரகம் வந்து இருந்தது. அதனை ஆராதித்தால் அவரது கனவு நிறைவேறும் என்று அசிரீரி வரவே அவர் அப்போது அங்கே அருகிலிருந்த குளக்கரையில் மகாலட்சுமி தோன்றி சிறிய பெண் வடிவத்தை எடுத்து அவருடன் சேர்ந்து நடந்து வந்தாள். அவளை அவர் வளர்த்து வந்தார். பின்னர் அவளை திருமாலுக்கு கருட வாகனத்தில் வந்தபோது அவருக்கு அவரை மனம் முடித்து வைத்தார். இது நாச்சியார் கோயில் திருவரலாறு ஆகும். ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களை, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் தற்போது 108 திவ்ய தரிசனங்களில் ஒவ்வொன்றாக, அதுவும் சோழநாட்டு திருப்பதியில் 40இல் ஒவ்வொன்றாக தரிசனம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ள 108 திவ்ய தரிசனங்களில் ஒன்றாகும் முக்தி தரும் 12 தலங்களுள் 11வது தலமாகவும் போற்றப்படுவது நாச்சியார் கோயில் என்கின்ற திருஸ்தலமாகும். சப்தரிஷிகளில் உருவான பரத்வாஜ முனிவர் நர்மதை நதிக்கரையில் ஆசிரமம் அமைத்து தவமிருந்தார். ஒரு நாள் அவர் நதியில் நீராடச் சென்ற சமயம் அழகிய தேவமாது ஒருத்தி தன் தோழிகளுடன் நதியில் நீராடி கொண்டிருந்தார். அவருடைய அழகினை கண்ட பரத்வாஜர் மோகம் கொண்டார். அவர் தம் நிலைமையும் மறந்து தேவமாதை கட்டி அணைத்தார். அவருடைய மோகம் தணிந்ததும் தேவமாதை விட்டு சென்றார். தேவமாது ஒரு ஆண் குழந்தையை ஈன்றாள். அக்குழந்தையை நதிக்கரையிலே விட்டு தேவலோகம் சென்றார். பெற்றோரால் கைவிடப்பட்ட அக்குழந்தைதான் அங்காரகன். அவனை பூமாதேவி தன் குழந்தை போல வளர்த்து வந்தாள். குழந்தை பெரியவனானதும் தன்னுடைய சந்தையை குறித்து கேட்டான். பூமாதேவி குழந்தையோட விவரத்தை சொன்னதும் அவனை பரத்வாஜ முனிவர் அழைத்துச் சென்று ஒப்படைத்தாள். செவ்வாய் கிரகத்திற்கு தனி ஆலயம் இல்லை. செவ்வாய் கிரகங்களுக்கு தளபதியாக இருப்பதால் போர் செய்ய கிரகம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். புதல்வனாகியால் வீடு, நிலம் போன்ற சொத்துக்களை உடையவனாக இருக்கின்றார். செவ்வாய் சில சமயம் சிலருக்கு திருமண தடையும் உண்டாக்குகின்றார். செவ்வாய் ஜாதகத்தில் 1, 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஏற்படுகின்றது. இதை விலக்கிக் கொள்ள பலர் சாந்தி பரிகார முறைகளில் வெற்றியும் பெற்று வருகிறார். அதற்கு நாம் திருநறிவு நண்பர் ஆச்சார் கோயிலுக்கு தான் செல்ல வேண்டும் என்கின்றது ஒரு ஐதீகம். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ள 108 திவ்ய தேசங்களில் இது ஒன்று. இங்கு வஞ்சுளவல்லி தாயார் சமேத சீனிவாச பெருமாள் கோயில் அமைந்திருக்கின்றது. பெரும்பாலும் பெருமாள் கோயில்களில் பெருமாளுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படும். ஆனால் இங்கு பெண் தெய்வமான தாயாருக்கே முன்னுரிமை என்பதை காட்டும் வகையில் ஊரின் பெயரை நாச்சியார் கோயில் என பெயர் பெற்று விளங்குகின்றது. முற்காலத்தில் இந்த ஊர் திருநறிவு என்று அழைக்கப்பட்டது. கோச்செங்கனான் என்ற சோழ மன்னன் சிவபெருமானுக்கு 70 கோயில்களை கட்டினார். ஆனால் விஷ்ணுவுக்காக கட்டியது திருநறையில் உள்ள இந்த நம்பி கோயில் மட்டுமே. கோயில் கோபுரம் 5 அடுக்கு கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மாட கோயிலாகும். மூலவர் சன்னதியை அடைய 21 படிகள் நாம் ஏறி செல்ல வேண்டும். ராஜகோபுர வாசல் என்று பார்த்தால் கருவறையில் உள்ள எம்பெருமான் ஒரு மலைமேல் எழுந்தளிப்பது போல தோன்றும். மூலவர் சீனிவாசன் 4 திருக்கரங்களுடன் காட்சி தருகின்றார். இதில் வரம் தரும் முத்திரையுடன் வலது திருக்கையும் திருத்துறையில் அமர்த்தி இடது திருக்கையும் சங்கு சக்கரம் வேண்டி இருக்க கைகளையும் கொண்டு விளக்குகின்றார். நாச்சியார் திருநாமம் வஞ்சுளவல்லி. இவர் பெருமானின் வலப்பக்கத்தில் நின்ற கோலத்தில் எழுந்தளிக்கின்றார். தமது வலது திருக்கையில் வரதமுத்திரையுடன் இடது திருக்கையை தொங்கவிட்ட நிலையில் தாயார் காட்சி தருகின்றார். மூலவர் பெருமாள் மூலஸ்தானத்தில் நின்ற திருக்கோலத்துடன் தாயார் காட்சி எடுப்பது வேறு எந்த ஸ்தானத்திலும் பார்க்க முடியாது என்று சொல்லப்படுகின்றது. சுகந்தவனம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஊரில் முன்பு மேதாவி என்ற ஒரு மகரிஷி இருந்தார். அவர் தனக்கு திருமகளே மகளாகவும் சீனிவாசனை மருமகனாகவும் வர வேண்டும் என்று தவம் இருந்தாராம். இதற்காக மணிமுத்தாற்றின் தென்கரையில் அமர்ந்து தவம் செய்திருக்கின்றார். வழக்கம் போல் ஒரு நாள் நதியில் நீராடி கொண்டிருந்தார் மேதாவி மகரிஷி. அப்போது அவரது கையில் சக்கரபாணி சுவாமி சிலை கிடைத்தது. அப்போது வானில் இருந்து ஒரு அசரீரி ஒலித்தது. முனிவரே, இந்த விக்கிரகத்தை பரீட்சை செய்து வழிபட்டு வந்தால் நினைத்த எண்ணம் நிறைவேறும் என்று சொல்ல தமது எண்ணம் கைகூடும் காலம் வந்துவிட்டதை எண்ணி மகிழ்ந்தார். பின்னர் சக்கரபாணி நரசிம்ம பெருமாளை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். இந்த இடத்தில் வந்து தங்க விரும்பிய மகாலட்சுமி அங்குள்ள வகுள மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்த மேதாவி மகரிஷியின் முன்பு சிறுமியாக தோன்றினார். தன்னை அவர் பொறுப்பில் வளர்ந்து ஒரு மாறு வேண்டினார். மனமிகுந்த மகரிஷியும் அவ்வாறே ஆகட்டும் என ஆசி கூறி சிறுமிக்கு வகுடாதேவி நாச்சியார் என பெயர் சுட்டி வளர்த்தார். வகுடாதேவிக்கு திருமண வயது வந்ததும் பெருமாள் கருடன் மீதேறி தாயாரை தேடி வந்தார். மேதாவி மகரிஷியை கண்டு தனக்கு நாச்சியாரை மனைமுடித்து தருமாறு கேட்டார். அதற்கு சம்மதம் தெரிவித்த மகரிஷியை பெருமாளிடம் சில வரங்களை கேட்டு பெற்றார். இந்த தலத்து தங்களை வந்து தரிசிக்கும் பக்தர்களுக்கு இப்பறிவிலும் மறுபிலும் அனைத்து நலங்களும் கிடைக்க வேண்டும். எனது புதவியான வஞ்சுளவல்லிக்கு தலத்தில் எல்லாவற்றிலும் முதன்மையும் சுதந்திரமும் தர வேண்டும். அவள் திருப்பெயராலே தரம் அழைக்கப்பட வேண்டும். தங்களை சரண் புகுதலுக்கு முக்தி தர வேண்டும் என்றும் வரங்களை கேட்டார். பெருமாளும் முனிவர் கட்ட வரங்களை தந்துள்ளனர். பின்னர் கருடாழ்வார் முன்னிலையில் மகாவிஷ்ணு வஞ்சுளவல்லி திருமணம் நடைபெற்றது. தாயார் பெயராலே இந்த ஸ்தலம் நாச்சியார் கோயில் என்று அழைக்கப்படுகின்றது. கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தளிப்பது அடுத்து விசேஷ. இங்கே கல்கருடனாக மூலவராக கருடன் இருக்கின்றார். உற்சவராகவும் இங்கு அவரே தான் காட்சியளிக்கின்றார்.
கருவறைக்கு கீழே மகாமண்டபத்தில் வடபுறம் தெற்கு நோக்கியுள்ள சன்னதியில் பட்சிராஜம் பெரிய திருவடி என்று அழைக்கப்படும் கருடன் எழுந்தொழியிருக்கின்றார். கருடன் சாலக்கிராமம் கருங்கல் திருமேனி இருப்பதால் பெருமாளுக்கு பூரை ஆனந்தம், இவருக்கும் 6 கால வழிபாடு நடைபெறும். 48 நாட்கள் இந்த பெருமாளை சுற்றி வந்து வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கும் என்று சொல்லப்படுகின்றது. எல்லா விதமான மனநோய்களும் விலகும். இந்த கோயில் காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து குடவாசத்தில் வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைந்திருக்கின்றது. கும்பகோணத்திலிருந்து பஸ் வசதி உள்ளது. கும்பகோணம் வரும் நண்பர்கள் கண்டிப்பாக இந்த திருக்கோயிலை தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். கிடந்த நம்பி குடந்தை மேவி கேழலாய் உலகை இடந்த நம்பி எங்கள் நம்பி எரிஞரழிய கடந்த நம்பி கடியார் இலங்கை உலகு ஈரடியான் நடந்த நம்பி நாமம் சொல்லி நமோ நாராயணமே நமோ நாராயணமே. శ్రీ శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద తిరుమలైవాస గోవింద తిరువరుள் తరువాయ్ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందன கோவிந்த. படியேறும் பக்தருக்கு பரந்தாமா அருள் புரிவாய் பரிவோடு எமக்கருள தாயாரும் முறைத்திடுவாள். கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா. ஸ்ரீனிவாசா உனை காண மங்காபுரத்திற்கு வந்திடுவோம், மகிழ்விடனே உனை கண்டு மலையேற சென்றிடுவோம். கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா. ஸ்ரீவாரி மெட்டினிலே சிறப்பாக ஏறிடவே சிந்தையிலே உனை நினைத்தோம். ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா. கவலைகளின்றி கஷ்டமின்றி கணப்பொழுதில் மலையேற கருத்தினிலே உனை நினைத்தோம், கருணாமயனே காத்திடுவாய். கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா. தரிசனம் கண்ட தருணத்திலே எங்களை நாங்கள் மறந்துவிட்டோம், ஆனந்தம் அடைந்தோமே பேரானந்தம் அடைந்தோமே. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா. திருமலை சென்று வந்தாலே திருப்பங்கள் உண்டென்று சொல்வாரே, எங்களையும் அதை உணர வைப்பாய் எழுமலை வாசா கோவிந்தா. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா. கூடியே வந்த நாங்களுமே கூவியே அழைத்திட்டோம் கோவிந்தா. ஏழுகுண்டலவாடா கோவிந்தா ஏகஸ்வரூபா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா. ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். திருமாலின் 108 திவ்ய. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும், எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன்.
Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.